இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். இன்றைக்கு அநேகர் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு தந்திரங்களையும் உபாயத்தையும் வழிகளையும் தேடிக்கொண்டிருப்பார்கள். விசேஷ விதமாக நம்முடைய வீட்டாராய் இருக்கலாம், நம்முடைய சுற்றி இருக்கிற சபையாராய் இருக்கலாம், நம்முடைய இனத்தாராய் இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலத்திலே கூட இருக்கலாம். உங்களிடத்துல என்ன தவறு இருக்கிறது என்பதை காட்டி உங்களை அதிகாரிடத்துல சொல்லுகிறவர்களாக கூட இருக்கலாம். தேவ ஜனமே, இதையெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அசுத்த கைகளினால் சாப்பிடுகிறதை இதோ கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று சொல்லி ஒரு குற்றத்தை அந்த இடத்துல வைக்கிறார்கள். கை கழுவாமல் சாப்பிடுகிறது ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தை நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அநேக குற்றச்சாட்டுகளை ஒன்றுமே இல்லாதவைகளை உங்கள் மீது சுமத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? அமைதியாக கடந்து செல்லுங்கள். உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஐயோ, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் நடக்கிறேனே, அவருடைய வசனத்தின்படியாய் நடக்கிறேனே, என்னை இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று சொல்லி உருக்காதபடிக்கு நான் ஏன் இப்படி நடக்க வேண்டும், நான் அவர்களைப் போலவே நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி பின்மாற்றத்திற்குள்ளே போகாதபடிக்கு எனக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் இருக்கிறார். எப்படி பரிசேயரோடு கர்த்தர் வழக்காடி சீஷர்களுக்காக பேசினாரோ, உங்களுக்காகவும் கர்த்தர் வழக்காடுவார். உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களை குறித்து நீங்கள் மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்காக வழக்காடுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. அநேகர் எங்களை குறித்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் பொழுது அப்பா, நாங்கள் பொறுமையோடு இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.